ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஷிகா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் நம்ம வந்து ஒரு கத்திரிக்காய் சப்ஜி வந்து பண்ணலாம். இது வந்து பிரியாணிக்கு, அப்புறம் தோசை, இட்லிக்கு எல்லாமே வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அரைக்கிறதுக்கு தனியாகவும் தாளிக்கிறதுக்கு தனியாகவும் நம்ம இன்க்ரீடியன்ட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 2 பத்தை, ரெண்டு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் போட்டுக்கோங்க. ரொம்ப தேங்காய் போட வேண்டாம் இதுக்கு. அதுக்கு அடுத்தது எள்ளு, முந்திரி, வேர்க்கடலை. முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கிறதுக்காக தான் வந்து இது மூணுமே வந்து வறுத்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா 2 பெருசாக. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் வந்து பொரிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக கோல்டன் ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, இது வந்து தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் வந்து நீங்கள் நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து வேலூர் கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் இருக்கிறதுக்கு, அந்த சப்ஜி டேஸ்ட் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் காரத்துக்காக தனி மிளகாத்தூளும் அதுக்கப்புறம் தனியாத்தூளும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி பழம் வந்து ஒரு 2 தக்காளி பழத்தை வந்து நல்லா மிக்சியில் அடித்து அந்த தக்காளியோட பியூரி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி பேஸ்ட் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை அளவு சைஸ் புளியை வந்து நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போது தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம வச்சுருக்க எள்ளு, அப்புறம் முந்திரி, வேர்க்கடலை இது எல்லாமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய்லாம் ஊற்ற வேணாம், நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா கிரேவிக்கு வந்து நல்ல திக்னஸ் கிடைக்கும். நம்ம வந்து இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பொரியிற அளவுக்கு எள்ளு வந்து பொரியும், ரொம்பலாம் வறுக்க வேணாம். ஜஸ்ட் இந்த பொருள் எல்லாம் வந்து அதில் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்தா மட்டும் போதும். வறுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணால் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் வந்து இது செய்கிறதுக்கு வந்து மண் சட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது இன்னுமே வந்து கூடுதலாக டேஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் அதுலேயே வந்து காஞ்ச மிளகாவும் நான் வச்சுருப்பேன், அந்த காஞ்ச மிளகாவையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக முந்திரி இதெல்லாம் வருத்தம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரையிங் பேன்லேயே வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து லைட்டாக வந்து எண்ணெயிலே வந்து வதக்கிக்கணும். ஸோ இது நல்லா எண்ணெயிலே வதங்குச்சு அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் வந்து சமைக்கும் போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து லைட்டாக வந்து எண்ணெயிலே நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கணும். இதில் வந்து நீங்கள் லைட்டாக வந்து உப்பையும் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அந்த கத்திரிக்காய் மேலே வந்து லைட்டாக, ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஏன்னா நம்ம வந்து குழம்புல வந்து உப்பு சேர்க்க போகிறோம். இது ஜஸ்ட் நம்ம வதக்கும் போது அதுக்குள்ளே அந்த ஃப்ளேவர் இறங்குறதுக்காக உப்பு கொஞ்சமாக லைட்டாக சேர்த்து
வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம் வந்து சட்டியில் வந்து வதக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிட்டு இருக்கும் போதே தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணோன்னா சைட்லேயே அந்த வேர்க்கடலை, முந்திரி, எள்ளு, அதுக்கப்புறம் நல்லா அந்த பேஸ்ட், அந்த கோல்டன் ஆனியன் இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி நம்ம தக்காளியும் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து இது பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே அரைச்சி தானே வச்சுருக்கோம். நம்ம வதக்கி எல்லாம் அரைக்கல, ஸோ அப்படியே தான் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுட்டு வெங்காயம் வதங்கின உடனே 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவுக்கு புளியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமேட்டு தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனியாத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் காரம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா 1 ஸ்பூன் தனியாக தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு காரம் எங்கள் வீட்டில் நிறைய சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்டோடய வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இந்த மிளகாத்தூள், தனியாத்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் வந்து போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இது சும்மா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். எப்போவுமே வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றாதீங்க. எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா அந்த மிளகா வெடிப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து வராது. காரம் வந்து ரொம்ப தெரியாது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தது இந்த மாதிரி ஆனவுடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கோல்டன் ஆனியன், வேர்க்கடலை, எள்ளு, அப்புறம் முந்திரி இதோ அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு இதோட பபுள்ஸ் எல்லாம் வந்து நல்லா வெளியே வரும். நல்லா கொதிக்கும். ஒரு ஃபஸ்ட்டு கொதி நல்லா வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவையான அளவுக்கு புளியை வந்து கரைச்சி இதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேவையான அளவுக்கு புளி ஊற்றிட்டு புளியுமே வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காவையும் வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு வந்து நல்லா திக்காக நல்லா கொதிச்சு எல்லாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கும் போதே வந்து நீங்கள் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு ஒரு பிஞ்ச் வெல்லம் வந்து இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த குழம்புல வந்து புளிப்பு, காரம், இனிப்பு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த குழம்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கத்திரிக்காய் சைட் டிஷ்ஷை வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி, அப்புறம் பிரியாணிக்கு வந்து சூப்பர் காம்பினேஷன். இல்லை நீங்கள் வெறும் ஒயிட் ரைஸ் நல்லா சூடாக வடித்து ஒயிட் ரைஸில் கூட இதை சாப்பிட்லாம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனல் பற்றியோ இல்லை இந்த டிஷ்ஷை பற்றியோ நீங்கள் எதனா கமெண்ட் சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.